வணக்கம், நான் உங்கள் ஜோதி. இன்னைக்கு 5 விரல் கத்திரிக்காய் ரெசிபி செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், அரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயம், பூண்டு 5 பல் பூண்டு, தேங்காய் 1/4 மூடி, கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், சிக்கன் மசாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பற்ற வைக்கிறேன். இப்படி அரிஞ்சு இதில் உப்பு மஞ்சள் போட்டு தடவி வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பொரித்து அதுக்கப்புறம் தான் அந்த கிரேவி செய்யணும். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். காய் அரை வக்காடு வந்துருச்சு. இப்போ இந்த காய் எடுத்து வச்சுட்டு எல்லா காயும் இந்த மாதிரி பொரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த 5 விரல் கத்திரிக்காய் எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கணும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் கஞ்சிச்சு கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் போடுறேன். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி போடுறேன். வெங்காயம் தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சம் போது உப்பு போடுறேன். இன்னைய காயில உப்பு போட்டிருக்கேன். இப்ப வெங்காயத்துக்கு தக்காளிக்கும் கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இதெல்லாம் பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும். மல்லித்தூள், சோம்புத்தூள், தனி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடணும். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும். வெங்காயம் தக்காளி வேவறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கணும். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. 1/4 மூடி தேங்காய்,
கிராம்பு 4 கிராம்பு, கல்பாசி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். 5 பல் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்க்க போறேன் குழம்புல. தேங்காய் சாந்து ஊற்றிட்டு ஜாரை அலசி அதை ஊற்றுறேன். கொஞ்சமாவது மல்லித்தூள், கொஞ்சமாவது மஞ்சள் தூள் போடுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு முன்னையும் உப்பு போட்டிருக்கோம், காயிலையும் உப்பு போட்டு எண்ணெயில் வணக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக போடணும். தேங்காய் சாந்து ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை அந்த குழம்புல சேர்க்க போறேன், கிரேவியில் சேர்க்க போறேன். இப்போ இப்படி கீரி விட்டு போடுறதுனா எங்க ஊர் பக்கம் 5 விரல் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இதை மூடி வச்சிருவோம். ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம படம் இப்ப திறந்து பார்க்கறேன். திறந்து பார்த்து அடிக்கடி கிண்டி விடணும். கிண்டி விடலன்னா அடி பிடிச்சு போயிடும். இந்த மாதிரி பரட்டி போடணும். நல்லா குழம்பு நல்லா கிரேவி நல்லா சுண்டி வரணும். மூடி வச்சிடுறேன். சுண்டிச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கிரேவி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கிரேவி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்ப கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடணும். இப்ப கொத்தமல்லி தழை தூவுறேன். தூவி அடுப்பை நிறுத்திடணும். இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.